வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பொதுக்குழு பார்த்தீங்கன்னா மீண்டும் உருவாக போதா சொல்கிறாங்க. இந்த பொதுக்குழு பார்த்தீங்கன்னா கூட்ட போதே அவைத்தலைவர் தான். அவைத்தலைவர் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருந்தாலுமே, ஆனால் படிப்படியாக பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்லாம் நிறைய பேர் அவைத்தலைவர் பார்த்தீங்கன்னா தங்கள் பக்கம் இழுக்க பார்க்குறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக டெல்லி ஒரு சில நகர்வுகள் நகர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது கேபி முனுசாமி, ஜெயக்குமார், அதே மாதிரி உதயகுமாருக்குலாம் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி உருவாயிருன்றாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி இப்போ ஒரு கட்டளை போட்டிருக்காங்க ஜெயக்குமாருக்கு. ஓபிஎஸ்எம் சசிகலா பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் விமர்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டு, அதன் அடிப்படை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இனி விமர்சனம் பண்ண மாட்டான்ற ஒரு பேச்சுக்கு அடிபட்டுருக்கு. இதை அடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப நெருங்கிய வட்டத்தில் இருக்க முன்னாள் அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லி பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் மீட் பண்ணிட்டு வந்ததாக சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப நெருக்கடி கொடுக்குற வாய்ப்பு இருக்குன்னா அது மிதுனை வச்சு தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பேசுனாங்க. மிதுனை பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கட்சி பதவியில் கொண்டு வரணுன்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்தாலுமே, இவரே பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷனில் இப்போ ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, கட்சியில் பார்த்தீங்கன்னா பதவி கொடுத்தா தான் வாரிசு. அது இப்போ ஜெயக்குமார் மகனுக்கு பார்த்தீங்கன்னா ஜெயவர்தனுக்கு சீட்டு கொடுத்தா அது வாரிசு கணக்கில் வராது. கட்சி ரீதியாக பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பதவி கொண்டு வராங்கன்னா அது வாரிசு தான்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதனால தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி சிக்கலாச்சு. இப்போ மிதுனை பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளே கொண்டு வரலாம்னு பார்த்தீங்கன்னா அது வாரிசுன்றதை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவர் பேட்டி கொடுத்துட்டாரு. அந்த பேட்டி கொடுத்ததை போட்டு காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலாயிரும். எல்லா உழைச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி இல்லைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி எடப்பாடி பழனிசாமியை மொத்தமாக ஓபிஎஸ் இவங்களை காலி பண்ணிடுவாங்க. வைத்தியலிங்கத்துக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் போதில். ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா சுமூகமாக தான் இருக்கார் எடப்பாடி பழனிசாமியோட. ஆனால் இப்போ வைத்தியலிங்கம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுத்த முக்கியமான காரணம் ஓபிஎஸ் வச்சு தான் நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சாரு. அதனால தான் வைத்தியலிங்கமே அசைக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. வைத்தியலிங்கமோட சொந்த மாவட்டத்தில் டெல்டா பகுதியில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி ஆதிக்கம் செலுத்தணும்னு பார்த்தாங்க. ஆனால் எஸ்பி வேலுமணி பார்த்தீங்கன்னா ஒரு சில நிர்வாகிகளை நியமித்தது அது பார்த்தீங்கன்னா அதிருப்தி உண்டாக்கிடுச்சு. வைத்தியலிங்கம் எச்சரிக்கை கொடுத்தாரு. எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி அது உடந்தன்றது தெரிய வருது. இதனாலவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு மோதல் வருது. இப்பயும் எடப்பாடி பழனிசாமிகிட்ட பார்த்தீங்கன்னா இணையத்துக்கான வாய்ப்பே இல்லை. வைத்தியலிங்கம் மட்டும் வேற யார் இணைஞ்சாலுமே எடப்பாடி அணியில் வைத்தியலிங்கம் இணையறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதுக்கு முக்கியமான காரணம் டெல்டா பகுதியில் இப்போ காமராஜ் கொண்டு வந்துட்டாரு, ஒரு சில நிர்வாகிகள் நியமிச்சிட்டாரு. இப்போ வைத்தியலிங்கம் உள்ளே போகிறாருன்னா எல்லாத்தையும் அந்த மாவட்ட செயலர் கீழே இயங்குற ஒரு சூழ்நிலை வரும். மாவட்ட செயலர் இப்போ கட்சி விட்டு நீக்க முடியாது, அந்த இடத்துக்கு போய் கொண்டு வர முடியாது. இப்போ வெள்ளமடி ரெட்டேசன் கூட பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஓபிஎஸ் அணியில் இருக்கார். இப்போ எடப்பாடி அணியில் இணைஞ்சாலுமே அது மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா சலசலப்பை ஏற்படுத்தும். கேபிள் சீனிவாசன்ற மாவட்ட செயலர் இருக்கார், அவர் கீழே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம வெள்ளமடி ரெட்டேசன் உள்ளே போகிறாருன்னா அவர் மாவட்ட செயலர் பார்த்துடும். அப்போ ஏற்கனவே சிட்டிங்கில் இருக்க மாவட்ட செயலர் தூக்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா வெள்ளமடி ரெட்டேசன் நியமிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அதுவே மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ள உட்கட்சி பிரச்சனை மிகப்பெரிய லெவலில் விஸ்வரூபம் எடுத்துருன்னு சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருக்காரு. கட்சியில் தான் மாற்றம் வருமா கேட்டிங்கன்னா இந்த உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா மாற்றம் வரும்னு சொல்கிறாங்க. இப்போ திமுகலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மாவட்ட செயலர் பார்த்தீங்கன்னா பதவி புதுசாக கொடுக்கலாமான்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி புது நபர்களை உள்ளே கொண்டு வரலாமா அமைச்சரவையில் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழரசி ரவிக்குமார் அவர் முன்னாள் அமைச்சராக இருந்தவங்க தான். அவங்க தீவிரமான அழகிரி ஆதரவாளர் இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவியில் பார்த்தீங்கன்னா இடம் கொடுக்க போகிறதா தகவலியாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா திமுகவில் மட்டும் கிடையாது, அதிமுகலையும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுதுன்றாங்க. அதிமுகவில் இருக்க நிறைய முன்னாள் அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு ஏற்றவாறு பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தை கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. இப்போ நம்மளுக்கு விருதுநகர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி கண்ட்ரோல் இருக்குது. ராஜேந்திர பாலாஜி பார்த்தீங்கன்னா தீவிரமான வேலுமணி ஆதரவாளர். அப்போ எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஆதரவாளர் இருக்க மஃபுலா பாண்டியராஜன் சொல்கிறாரு, எனக்கு விருதுநகரில் ஒரு சட்டமன்ற தொகுதியை மாவட்ட செயலர் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருங்க. 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் சொன்னீங்கல்ல, அதன் அடிப்படையில் அங்கே எனக்கு ஒரு மாவட்ட செயலரை போட்டு கொடுங்கன்ற மாதிரி. இதுக்கு மிகப்பெரிய லெவலில் ராஜேந்திர பாலாஜி எதிர்ப்பு கொடுக்குறாரு. என்னோட கண்ட்ரோலில் இருக்க மாவட்டத்தில் எதுக்கு இன்னொரு அமைச்சரை கொண்டு வரீங்கன்ற மாதிரி இது வேலுமணி வச்சு ப்ரெஷர் கொடுக்குறாரு. இப்போ வேலுமணி பார்த்தீங்கன்னா கோவையில் தன்னையோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அந்த மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா 6 சட்டமன்ற தொகுதி இருக்குன்னா 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர்னா இப்போ இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ரா வருவாங்க. அந்த 2 பேர் பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட தீவிர ஆதரவாக இருப்பாங்க. அப்போ வேலுமணியை போட்டு நசுக்குவாங்க. ஸோ சீனியர்கள்லாம் காலி பண்ணலாம்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. இப்போ இது மாவட்டம் தோறும் பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் விழுப்புரத்தில் மிகப்பெரிய லெவலில் சிவி சண்முகம் எதிர்ப்பு கொடுக்குறாரு. அவர் அங்கே போஸ்ட் அடித்து ஒட்டுறதுல எந்த அளவுக்கு இருக்குன்னா அண்ணன் சிவி சண்முகம் பொதுச் செயலாளர்னு சொல்லி தான் அடிக்கிறாங்க. அப்போ அந்தந்த மாவட்டத்துக்கு அந்தந்த மாவட்ட செயலர் இருக்க பொதுச் செயலராக தான் இயங்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி மறைமுகமாக பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமியே பார்த்தீங்கன்னா விழுப்புரம்
விழுப்புரத்தை தாண்டும் போது சிவி சண்முகத்தை மீட் பண்ணிட்டு தான் போகிற ஒரு சூழ்நிலை உருவாது. அப்படி மீட் பண்ணாமல் போனால் அது மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் தரப்புல இருந்து அதிர்ச்சியை தான் கொடுக்குறாங்க எடப்பாடி பழனிசாமி. தொடர்ந்து இது வெளியே காமிச்சிக்கிறதுல கட்சியில் பார்த்தீங்கன்னா எங்கள் எடப்பாடியார் முதலமைச்சர் திருப்பி ஆவார் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் வெளியே காமிச்சிக்கிறதுல அப்போ செங்கோட்டையன் அதே மாதிரி வந்து வேலுமணி தங்கமணி எல்லாம் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. அந்த அதிருப்தி வந்து வெளியே காமிக்கல, அவ்வளோதான். இப்போ எடப்பாடி அணியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களெலாம் நீக்கிட்டு புதிய நம்பர்களை போடலாம்னா அதுக்கெல்லாம் சாத்தியம் வாய்ப்பே இல்லை. இப்போ மாவட்ட செயலாளருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாய்ஸ் கொடுக்குறாரு. மாவட்ட செயலர் நீங்கள் நல்லா தான் வேலை செஞ்சீங்க, அந்த கீழே இருக்கவங்க தான் சரியாக வேலை செய்யலை, நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர் கிழக்கு செயலாளர் சார்பணியை சேர்ந்தவங்க அவங்களெல்லாம் மாற்றி விட்டுலாம்ன்ற எண்ணத்தில் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. நான் கையெழுத்து போடுறேன், மாவட்ட செயலர் நீங்கள் முடிவெடுங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் சொல்லிட்டாரு. மாவட்ட செயலர் முடிவெடுப்பாங்களா? மாவட்ட செயலர் முடிவெடுத்தால் அவங்களோட பதவியே காலியாயிரும். அந்த பயம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்குது. அது மட்டும் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா பொதுச்செயலர் பதவி காலியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலர் வச்சு ஒன்றிய செயலாளர் கிளை செயலாளர் அதே மாதிரி சார்பணியை வச்சு மாவட்ட செயலர் வச்சு காலி பண்ணிடுவார். அப்புறம் எடப்பாடி பழனிசாமி இந்த மாவட்ட செயலர் காலி பண்ணுறாரு. இதுதான் அவங்களோட பிளான். இது புரிஞ்சுக்கிட்டு மாவட்ட செயலர் யாருமே பார்த்தீங்கன்னா எந்த நிர்வாக மேலே நடவடிக்கை எடுக்காமல் அப்படியே மௌனமாகவே இருக்காங்க. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் எடப்பாடி பழனிசாமி அணியில் ஒரு சில நபர் தான் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி மாற்றினமும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஓபிஎஸ்க்கு சாதா முடியும். இப்போ தென் மாவட்டங்கள் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா உதயகுமார் சொல்கிறாரு, ஒன்றிய செயலர் கிளை செயலெல்லாம் மாற்றினா நான் வந்து தென் மாவட்டங்களில் கிழிச்சு காமிச்சிடுறேன்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் தூக்குற நபர்லாம் போய் ஓபிஎஸ் அணிலாம் சேர்ந்துருக்காங்க. அவர் இந்த கிளைச்சல ஒன்றிய செயலர் சார்பணியை சேர்ந்தவங்க மாத்திரன்ற எது கோரிக்கை கொண்டு வரனா அவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவாக தான் செயல்பட்டு இருக்காங்க. இதனால தான் அவங்கள மாத்திரன்ற மாதிரி எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கள மாத்திர அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓபிஎஸ் அணிக்கு போவாங்க. புது நபர்கள் நியமிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பெரிய லெவலில் அனுபவம் இருக்காது. கட்சியை பார்த்தீங்கன்னா எப்படி வழி நடத்தணும், எப்படி ஓட்டு கேட்கணும், எந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஓட்டு கேட்டால் ஜெயிக்க முடியும் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு இது மேலும் வந்து 2026 சிக்கலை தான் உருவாக்கும். அது இந்த உள்ளாட்சி தேர்தலே வெளிப்பட்டுன்றாங்க. எடப்பாடியோட பலம் என்னன்றதை அது வெட்ட வெளிச்சமாயிரும். இது எடப்பாடி பழனிசாமியோட சாயம் வந்து வெளுத்துரும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை தான் தரும். இந்த கிளை செயலராக மாற்றுறதுனால கிளை செயலராக மாற்றினா அது எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் பதவிக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் தான் முடியுன்ற மாதிரி எல்லாருமே சொல்ல எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் தயக்கமே இல்லை. இப்போ மாற்றிடலாம், இப்போ மாத்திரா தான் கண்ட்ரோலில் வரும் கட்சி அந்த மாதிரி தான் யோசிக்காரு. கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட கண்ட்ரோலில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன், தம்பிதுரை பார்த்தீங்கன்னா டெல்லியில் பாஜக ஆதரவு நிலை எடுக்கிறாரு. சிவி சண்முகம் பார்த்தீங்கன்னா பாஜக எதிர்நிலை எடுக்கிறாரு. இப்போ தம்பிதுரை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கணும் தம்பிதுரைட்டு எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி வெளியே வந்துட்டோம், நீங்கள் அந்த ஆபத்தில் இருக்கீங்க, அதனால் இந்த மாதிரி இனிமேல் பேசாதீங்க, இப்போ பேசுனதுக்கு விளக்கம் கொடுங்கன்ற மாதிரி கேட்டுக்கணும். அந்த மாதிரி எதுவுமே எடப்பாடி பழனிசாமி கேட்கல, தம்பிதுரையும் கொடுக்குற மாதிரி இல்லை. தம்பிதுரை எதிர்த்தா டெல்லி வச்சு ஏதாச்சும் நெருக்கடி கொடுத்துருன்ற பயம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. ஸோ இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய லெவலில் எல்லாரையுமே பொதுச்செயலாளர் தான் இயங்கிட்டு இருக்காங்க. ஒற்றைத்தலைமைன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து ஒரு குழுவே பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாளர் தான் இயங்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இந்த இரட்டை தலைமை இருந்திருக்கலாம்ன்ற ஒரு எண்ணத்துக்கு மனநிலை காட்டதாக தகவல் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.